ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிப்பி தான். இந்த ஸ்வீட் ரெசிப்பி பார்த்தீங்களென்றால் ஸ்ரீலங்காவின் சுவை மிக்க கோகனட் கேக். இதை பிவிகன் என்றும் சொல்கிறது. நிறைய கடைகளில் கூட நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவே டேஸ்டாக செய்து கொள்ளலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் பார்த்தீங்களென்றால் இந்த கோகனட் கேக் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது நிறைய பேர் என்னட்ட கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. எனக்கு இன்றைக்கு தான் இது போடுறதுக்கு எனக்கு டைம் வந்திருக்குது. இது பார்த்தீங்களென்றால் நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு 100 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 100 கிராம் சர்க்கரையோ அல்லது கிப்துல் கருப்பட்டியோ என்னென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நான் கரமல் மாதிரி காய்ச்ச போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நீங்கள் ஹையுக்கும் மீடியத்துக்கும் இடையில் வச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கருகாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இந்த கரமல் ரெடியாகும். அடுப்பை கூட்டி விட்டுட்டீங்களென்றால் இந்த கரமல் உங்களுக்கு ஒரு எரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும். அதால் இந்த கேக் எல்லாமே எங்களுக்கு வீணாகிரும். இங்கே பாருங்க, இது போல் நல்ல கலருக்கு எங்களுக்கு இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அல்லது 60 ml சுடு தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. தண்ணி சேர்க்கும்போது மெதுவாக சேர்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த கரமல் சிரப்பெல்லாம் கைகளில் பறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது போல் நல்ல வடிவாக அடுப்பை குறைச்சி வச்சுட்டு விடாமல் இந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்க. இது எங்களுக்கு ஒரு கரமல் மாதிரி எங்களுக்கு வந்துட்டுதன்ற உடனே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுத்ததான் பார்த்தீங்களென்றால் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு தேங்காய் அல்லது 250 கிராம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி போட்டு இந்த கரமல் சிரப்போடு இந்த தேங்காய் பூ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட வேணும். அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இனி எங்களுக்கு அடுப்புக்கு வேலையே இல்லை. பாருங்கோ, இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இது போல் இந்த தேங்காய் பூ இந்த கரமல் சிரப்போட நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு 100 கிராம் டேட்ஸ் எடுத்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இதில் நீங்கள் ஊற விட்டெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. சில பேர் தேயிலை சாயத்தில் ஊற விட்டு சேர்க்குறீங்க. ஆனால் இதில் இந்த கரமல் சிரப்பின் கலரே காணும். அதால் ஊற விட வேண்டாம். இதோடையே பார்த்தீங்களென்றால் 150 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்குள்ளேயே சேர்த்து நாங்கள் ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சூட்டிலேயே அது எங்களுக்கு மெல்ட் ஆகி வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவுத்துக்கு அதுவிൻ്റെ டெக்ஸ்சர் இருக்குன்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் மேலதிகமாக தண்ணியோ அல்லது மேலதிகமாக நீங்கள் ஏதாவது பாலோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இது எங்களுக்கு இப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டுக்கும். ஏனென்றால் அதில் கொஞ்சம் சூடாக இருக்கிறபடியே அது ஆறி விரட்டி இப்போ இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணுவோம். இதில் நான் 125 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். இதோடைய 50 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ பிரச்சனை இல்லை, நீங்கள் இதில் சேர்த்து கொள்ளலாம். இதோடையே பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு நல்ல வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆல்ரெடி நான் மாவெல்லாம் அரிச்சு எடுத்ததால் இதுக்கு நான் அரிக்கையில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டும் நீங்கள் அரிச்சும் எடுத்து கொள்ளலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா நல்லா ஆறி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன முட்டையண்டா நீங்கள் 2 முட்டையும் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். இதோட பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/2 டீஸ்பூன்
ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பமண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. இதோடையே பார்த்தீங்களென்றால் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்துட்டோம்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையாக இருக்கும். கட்டாயம் இல்லை, விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒரு விஸ்கை வச்சு இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நாங்கள் இதுக்குள்ள சேர்த்த முட்டையெல்லாம் எங்களுக்கு இந்த கேரமல், இந்த தேங்காய்ப்பூ, டேட்ஸ், இந்த சுகர், பட்டர் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பேட்டர் மாதிரி எங்களுக்கு இது வர வேணும். இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவை எல்லாத்தையும் சேர்த்து 2 தடவைகளாக பிரித்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக எங்களுக்கு இது மிக்ஸ் ஆகும். இந்த மாவை சேர்த்த பிறகு பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் எங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இந்த பேட்டர். ஆனாலும் நீங்கள் சின்ன முட்டை என்றால் ஒரு முட்டை சேர்த்திங்கன்னா ஆகலும் திக்காக வந்துடும். அதால் தான் உங்களை 2 முட்டை சீக்கிரம் சொன்னேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் கஜு நட்ஸ் நான் இதில் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாதாமோ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு அப்படி நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் நட்ஸ் எடுத்து அந்த அழகுக்காக மேலாலம் மட்டும் நீங்கள் தூவிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸையும் இதில் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எங்களுடைய இந்த கோகனட் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டுது. பாருங்க, பார்க்கும்போது இது போல தான் இந்த பேட்டர் வந்து இருக்கும். இந்த பேட்டருக்கு நாங்கள் மேலதிகமாக பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்களா நான் ஓவனை 180 பாக செல்சியஸில் 10 நிமிடம் நான் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்களா 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்து நான் பேக்கிங் சீட்டும் விரித்து வச்சிருக்கிறேன். 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்தால் தான் இந்த கோகனட் கேக்குக்கு வந்து எங்களுக்கு கணக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த கோகனட் கேக் பேட்டரை நான் இதில் நல்ல வடிவாக ப்ளேஸ் பண்ணி விட போகிறேன். ப்ளேஸ் பண்ணி போட்டு நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா நாங்கள் பரப்பி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற மிகுதியான கஜுவையும் மேலால் தூவி போட்டு நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம். 180 பாக செல்சியஸில் 30 to 35 நிமிடங்கள் நாங்கள் பேக் பண்ணி எடுக்க வேணும். உங்களுடைய ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்தெடுத்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களோட கோகனட் கேக் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து இறக்கி ஆற வச்சும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். 9 துண்டாகவே இதை கட் பண்ணணும். வேணண்டா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணினோம்னா தான் வடிவாகவும் இருக்கும். அதை விட இந்த கேக் பார்த்தீங்களென்றால் ஒரு தொதல் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த ஃப்ளேவருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் இருக்கும். ஆனால் இந்த தொதலை விட இது நல்ல ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கட்டாயம் நீங்கள் இந்த கோகனட் கேக்கை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது ஆல்ரெடி ஒரு 25க்கு மேலே ஆக்கள் என்னட்ட கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. உண்மையிலே எனக்கு செய்து காட்ட முடியலை. எனக்கு இப்போ சந்தர்ப்பம் வந்தபடியாக இதை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். கொழும்பு சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா இது அதிக அளவில் இந்த கேக்கை வந்து செய்து சாப்பிடுவாங்க. இது பிபிகனண்டும் சொல்லுவாங்க, இது கோகனட் கேக்கண்டும் சொல்கிறது. அவ்வளவு ஒரு டேஸ்ட் உண்மையில். இந்த கேக் வந்து எங்களுக்கு மற்ற கேக்குகள் மாதிரி நல்ல பெருசாக பொங்கியோ அல்லது சரியான சாஃப்டாகவும் எங்களுக்கு இது இருக்காது. ஆனால் இந்த கேக் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரௌனி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கேக்கின் டேஸ்ட்டு வந்து அவ்வளவு ஃப்ளேவரும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டுமா இருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் என்ன ஒரு டேஸ்டியான ரெசிபி ஒன்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.